பரிசுத்தங்கள் பரவாவே ஸ்தோத்திரம் நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புகாசிரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நித்தினம் கூட அடியாள் தொழில் சன்னிதியில கூட்டித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அடியாள் ஆசிரியம் கடந்து வந்திருக்கிறதா அங்க வீட்டில் இருக்கிறதாக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆசுவாத்து அபாத்திரமான சகலத்திலிருந்து போனவாய் ஜனங்கள் நீங்களாய் ஆசுவாங்கள் அளவிலாய் பெற்றுள்ளத்தக்கதாக ஆலோசனை அளித்து நடப்பித்து வருகிற மகத்தான கிரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இவ்விதமான கிரிகள் இன்றைய ஜனங்களை ஜனங்களை சந்தித்து அளவில்லாத ஆசுவாங்களை கட்டளிட்டு சகல வாக்தம் நிறைவேற்றி உங்கள் நாமத்தை மயப்படுத்த முடியாது வேண்டிக்கிறோம் பிதாவே. நோயில உடனே குணாக்கி பிசாசங்களை துரத்தி அடையாளங்கள் அற்புதங்கள் பலத்துக்கு நடப்பித்து உங்கள் நாமத்தை மயப்படுத்த முடியாது வேண்டிக்கிறோம் பிதாவே. அடையாளங்கள் அற்புதங்கள் பலத்துக்கு நடப்பித்து உங்கள் நாமத்தை மயப்படுத்தி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய தினம் விதமான கிரீடப்பித்து இன்னும் அதிகமான கிரீடப்பித்து உங்கள் நாமத்தை அதிகம் மயப்படுத்தி சகல வாக்தம் நிறைவேற்ற முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. நோயில உடனே சுத்தமாக்க முடியாது வேண்டிக்கிறோம். பதிக்கப்பட்டதின கூட விடுவித்து பேசாவில் அழித்து ஒழித்து விட மைமேன் விடுதலை கட்டளையிட்டும் நாமத்தை மேற்படுத்த முடியாது வேண்டுகிறோம் பிதாவே. பாவில உடனே ரட்சிக்க முடியாது பெண்மாற்றமாக தலைந்து போனமாய் ஒருமைப்பட்ட அனுபவத்தை ஜனங்களை சொந்தமாக கிரீச முடியாது வேண்டுகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த குறையோடு யார் யார் காணப்படுறாலும் போனமான விடுதலை அனுபவத்தை அடைந்து பரிசுகளை போனப்படுத்தி உலகத்தை வாழ்த்தக்கதாக ஆதிக்கிற அனுபவத்தை அடைந்து உலகத்தில் படைக்கத்தக்கதாக உமக்கு மகிமையான சாட்சிகளாக உலகத்தில் வாழ்ந்து வரைக்கும் தாயத்தோடு உலகத்திலே ஜீவிக்கத்தக்கதாக கிரீசத்தக்கதாக வரிய குறித்தான் எதிர்பார்ப்பு வாழ்த்ததாக திருவச முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. சகல வாக்தம் நிறைவேற்றலாம். குழந்தைகள் சரியோர் பெரியோர் அளவில்லாமல் எல்லாரும் ஆசிரித்தலும் நாமத்தை மயப்படுத்தலாம். வராமல் தடப்பட்ட ஜனங்களை சந்தித்து சால தடைமற்ற ஆத்துல கொண்டு வந்து ஆசிரித்தலும் வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறிக்கப்பட்ட சமயத்திலே வந்து சேர முடிய அனுக்கரிச்சாலும் நாமத்தை மயப்படுத்தலும் கிருபைக்கு அன்பா தேவாரும் வீழ்படைய நாமத்தில் ஜபங்கள் என்பதா பிதாவே. மகிமை துதியான மகிமை அல்லேரி எல்லாரும் ஆடுறது ஆண்டு இயேசுவும் இருக்கிறோம் பிதாவும் இருக்கிறோம் அல்லேரி. 419 பாட்டு 419 பாட்டு பழைய 374 பாட்டு.
பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அன்புக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இரக்கமான உருக்க நிறைந்த கிரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த தினம் இரண்டு ஆத்மால் சந்தது அளவில்லாமல் ஆத்மாவில் கட்டளையிட்டு உமது நாமத்தை பயப்பட முடியாது சகல வாக்குத்தம் நிறைவேற்ற முடியாது வேண்டிய கௌரவ பிதாவே. திருசனில காணப்படும் ஜனங்களும் ஒலி பெருமள திருவார்த்தை கேட்கிற ஜனங்கள் கூட அளவில்லாத ஆசிரியத்தை அடைந்து ஆதி கிறிஸ்துவ அனுபவத்தை பெற்று உமக்கு மகிமையானவர்களாக உமது பிரியமான பிள்ளைகளாக உண்மையோடு பின்பற்றி வரிக்கேற்ற ஆயுதத்தோடு உள்ளத்தில் பிழைக்க முடியாது கணிச்ச முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. அடையாளங்கள் அற்புதங்கள் பலத்தை நம்பித்தலும் குழந்தைய சிறுவர் எல்லாரும் அளவில்லால் ஆசிரித்தலும் பரிசுத்தான திருவார்த்தையை பேச அறிவித்தலும் சத்ருவாரவர் கெடிசு நட்சத்திரத்தோடாக பாதுகாக்க முடியாது வேண்டுகளோட பிதாவே. வேதையா தூசியாய துடைத்து போன்ற அழிக்கவர்கள் அடியார்கள் பலப்படுத்தபடியாக கருத்து நாமத்தை பயப்படுத்த அளவில்லாத ஆசிரங்களை கட்டளை கெஞ்சிரோம் பிதாவே. சகலமாக தரவேற்ற நாமத்தை பயப்படுத்தலும் முது வார்த்தைகளை பேச அறிவித்து எல்லாரும் பலப்படுத்தி ஆசிரித்தலும் கிருபா தேவாரும் வேள்பரையேசு நாமத்தில் ஜபங்கள் அன்பா பிதாவே. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. எல்லா நாட்டை தூய் ஆண்டவரே ஒன்று கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வசனத்துல 4 அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 அனுபவங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்கிறவர்களாக தெய்வ பக்தியோடு உலகத்தில் வாழுகிறதான ஜனங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற 4 அனுபவங்கள். 4 அனுபவங்கள். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தெய்வபக்தராக உலகத்தில் வாழ்கிறவர்கள் அல்லது ஆவிக்கிறவர்களாக உலகத்தில் பிழைக்கிறவர்கள் இவ்விதமான அனுபவத்தோடு எப்போதும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் கற்பனையாக கொடுத்திருக்கிறதான வசனம் தான் இது. ஏராளமான கற்பனைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வசனம் தான் நான் இப்போது வாசித்து அறிய கேட்டதான வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனால் விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், புருஷராக இருக்க வேண்டும், திடன் கொள்ள வேண்டும். இவ்விதமான 4 அனுபவத்தோடு உலகத்திலே மனுமக்கள் ஆவிக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்பது. இப்போது உள்ளதான பரிசுத்தவான்களாகிய தேவபக்தருடைய அனுபவங்களை குறித்து கவனிக்கும் போது ஏராளமான ஜனங்களுக்கு இவ்விதமான அனுபவங்கள் கிடையாது. ஏராளமான கற்பனைகள் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் கொடுக்கப்பட்டிருந்தும் அதை குறித்தான எண்ணமற்று உணர்வற்று தங்கள் சுய இஷ்டத்தின்படியே மனம் போற போக்கின்படி நடந்து தாங்கள் பெற்றுக் கொண்டதான அடைந்து கொண்டதான ஆசுவாங்களை நஷ்டப்படுத்தி பின்மாற்றமான நிலைமையோடு ஏராளமான ஜனங்கள் உலகத்தில் காணப்படுகிறதாக நாம் தாராளமாக அறிந்து கொள்ள முடியும். இவ்விதமான பின்மாற்றமான நிலைமையோடு ஜனங்கள் மாறி போக காரணம் என்ன என்று கவனிக்கும் போது இவ்விதமான கற்பனைகளை குறித்தான அறிவற்று உணர்வற்று விசுவாசமற்று பயமற்று அவைகளை பின்னாக எரிந்து கொண்டு மனம் போல ஜீவிக்க புறப்படுகிறதுனால அடைந்து கொண்டதான ஆசுவாங்களை ஆவிக்கிற அனுபவங்கள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டு மகா நிர்பந்தமான நிலைமையோடு ஜனங்கள் மாறி இருக்கிறதாக இந்த கடைசி காலத்தில் தாராளமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பக்தியா ஜீவிக்கிறது கூட ஜனங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் போல எண்ணுகிறதான ஒரு கூட்டம் ஜனங்கள் உலகத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தெய்வ பக்தியா ஜீவிக்கிறது பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தை உண்டாக்குறது ஒரு எண்ணி அவபக்தியான பாவ ஜீவத்தோடு உலகத்துல ஜீவிக்கவே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவபக்தியான பாவ ஜீவத்துல காணப்படுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களை செய்வது மாத்திரமல்ல, பலவிதமான பாவங்களை செய்து கூட தங்களுக்கு பொருட்களை சம்பாத்தியம் பண்ணி உலகத்துல வாழலாமா, பெரிய நிலைக்கு உலக பிரகாரமான நிலையோடு பெரிய நிலைக்கு வந்து விடலாமா என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதனாலும் அது கூடாமல் போகிறத குறித்து கூட அவர்கள் சிந்தியாமல் காணப்படுகிறார்கள். அவிதமான நினைத்தும் விரும்பியும் அது கிடையாமல் பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தாங்கள் அடைகிறத கூட குறித்து அவர்கள் எண்ணமற்று இன்னும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாவத்தை செய்து அக்கிரமத்தை செய்து அநியாயமாய் உலகத்திலே பொருள் சம்பாதிக்கிறவருடைய நிலைமை குறித்து கவனிக்கும் போது பலவிதமான கஷ்டங்களை நஷ்டங்களை அடைகிறார்கள். நிர்பந்தமான நிலைமையோடு உலகத்திலே காணப்பட்டு உலக பிரகார நிலையில கூட பயங்கரமான நிர்பந்தத்தை அடைந்து பலவிதமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதை குறித்து கூட அவர்கள் உணர்கிறது இல்லை. தேவசூத்திரத்தில் நாம் வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? 1 தீமோத்தேயு 4:8 வாசிக்கும் போது சரீர முயற்சி, சரீர பிரகாரமான காரியத்தை மாத்திரம், சரீர பிரகாரமான நன்மைகளை ஆசுவாங்களை மாத்திரம்
வருவிக்க முடியாது பிரயாசப்படுகிறது, அது அற்ப பிரயோஜனமானது என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர பிரகாரமான ஆசுவாங்க மாத்திரம் பெற்றுக் கொள்வதற்கு வேண்டி அல்லது உலக நன்மைகளுக்காக மாத்திரம் நாற்பகலாய் பிரயாசப்பட்டு அவைகளை பெற்றுக் கொள்வது அது அற்பமான காரியம் என்பதை குறித்து அறியாது காணப்படுகிறார்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அற்பம் என்றால் வெறும் நிசாரமானது, வெறும் கீழ்த்தரமானது. சரீரத்துக்காக மாத்திரம் முயற்சி பண்ணுகிறவர்கள் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக சரீர பிரகாரமான நன்மைகளுக்காக நாற்பகலாய் முயற்சி செய்கிறவர்கள் அற்ப பிரயோஜனத்தோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கீழ்த்தரமான அனுபவத்தோடு அற்பமான அனுபவத்தோடு அற்ப பிரயோஜனமான நிலைமையோடு அவர்கள் காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தெய்வபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பாத்தியத்துவம் உள்ளது. ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வபக்தியா ஒரு மனுஷன் வாழ்கிறது இந்த ஜீவன் சொல்லும் போது இந்த உலக வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கும் இனி வருகிறதான வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. ஆசைகள் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி சரீரத்துக்காக சரீர நன்மைக்காக உலக நன்மைகளுக்காக மாத்திரம் பிரயாசப்படுகிற மனுஷனுடைய அனுபவம் என்ன? அற்ப பிரயோஜனத்தோடு அவன் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார். இவ்விதமாக பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுடைய கடைசி முடிவு என்ன தெரியுமா? மகா நிர்பந்தமான நிலைமையோடு சமாதான அற்று தத்தளிப்போடு தடுமாறிக்கொண்டு மகா பயங்கரமான அனுபவத்தோடு உலகத்தை விட்டு கடந்து போகிறது மாத்திரமில்லை, அதுல ஒரு பொடியாவது கொண்டு போவதும் இல்லை. இவ்விதமா சம்பாத்தியம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறானே, இவைகளில் ஒரு பொடியாவது அவன் கொண்டு போவதும் இல்லை. வெறுமையானவனாக போய்விடுகிறார். எல்லாவற்றையும் விட்டுக் கொண்டு வெறுமையானவனாகவே அவன் போய்விடுகிறார். ஒரு பொடியாயில் அவன் கொண்டு போறதில்லை. சம்பாதிக்கப்படுகிற ஒரு பைசாயாவது கொண்டு போறதில்லை. ஒரு பைசாயாக எல்லாவற்றையும் விட்டுக் கொண்டு வெறுங்கையனாக ஒன்று இல்லாதவனாக அவன் உலகத்தோடு கடந்து போகிறான். பொய் சொல்லி பணம் சம்பாத்தியம் பண்ணுற உலகத்தில் உண்டு. அவர்கள் கட்டிக் கொள்கிறது பொய் சொல்லாம இருந்தா எப்படி பணம் சம்பாத்தியம் பண்ண முடியும் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். 15 ரூபாய் வச்சதான ஒரு பொருளை 20 ரூபாய் என்று சொல்லி வாங்குறவர்கள், 20 ரூபாய் வைத்திருக்கிறதா சொல்லி சந்தையில எல்லாம் விற்க போகிறவர்கள் 15 ரூபாய் வைத்திருக்கிறதான ஒரு ஜாமானத்தை 20 ரூபாய் வைத்திருக்கிற சொல்லி வாங்குறவர்கள் உண்டு. 5 ரூபாய் கூட்டி 2 ரூபாய் 5 ரூபாய் இவ்விதமாக கூட்டி பொய் சொல்லி வாங்குறவர்கள் இவ்விதமாக சகல காரியத்திலே விற்பனை காரியங்கள் மற்றும் வேற நடத்துற விஷயங்கள் சகல காரியத்திலேயும் இவ்விதமாக பொய் சொல்லி பணத்தை அதிகமாக வாங்குறவர்கள் எண்ணுகிறது. அப்படியெல்லாம் தெய்வபக்தியா நமக்கு ஜீவித்தாக எப்படி பணத்தை சம்பாத்தியம் பண்ண முடியும் என்று இவ்விதமாக சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள். இந்த பணங்கள் எல்லாம் என்ன நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து தாங்கள் கண்ணால் கண்டும் அதை உணராமல் காணப்படுகிறார்கள். அதே சமயத்தில் 15 ரூபாய்க்கு உள்ள ஒரு சாதனத்தை 15 ரூபாயாக அவன் விற்பானால் அவன் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு காணப்படுவான். மிகுந்த ஆசீர்வாதத்தோடு உலக நிலையில கூட மிகுந்த ஆசீர்வாதத்தோடு அவன் காணப்பட முடியும். சரியான விலைக்கு அவன் விற்கிறதானால் அதே மாதிரி சகல காரியத்தில் அவன் உண்மையாக உத்தமமாக எதை செய்கிறானோ அது அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவே காணப்படுகிறது. எப்போது பொய் சொல்லி அநியாயமாக அவன் சம்பாத்தியம் பண்ண விரும்புகிறானோ அது அவனுக்கு ஆசீர்வாதத்துக்காக தேவ கோபத்துக்கு ஏதுவான நிலைமையோடு சாபத்துக்கு ஏதுவான நிலைமையோடு காணப்பட்டு அதனால பெரும் கஷ்டத்தின் நஷ்டத்தை அடைகிறான். ஆனாலும் அவன் உணர்கிறதில்லை. இன்னும் பல விதமான நிலைமையோடு பாவத்தை செய்து அதிகமாக பணம் சம்பாத்தியம் பண்ண உலகத்தில் விரும்புகிறவர்களும் அப்படி செய்கிறவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். அதனால வருகிறதான கஷ்டத்தின் நஷ்டத்தையும் அவர்கள் அடைந்தும் அதை குறித்து ஒரு கூட்டத்தார்கள் இன்னும் உணராமல் காணப்படுகிறார்கள். சில உத்தியோகமாறு இடத்துல சில காலத்துக்கு முன்னதாக வந்து உபதேசங்கள் கேட்ட பிறகு ரட்சிக்கப்படுகிறது முடி அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. லஞ்சம் வாங்கிறது, பொய் சொல்லி கள்ளக்கணக்கெல்லாம் எழுதி பணத்தை எடுத்துக் கொள்றது அது சரியில்லாத காரியம் என்று அவர்கள் எண்ணினதுனால இடத்துல வந்து சொன்னார்கள், இப்படி இருக்கிறது என்ன செய்யறது என்று. நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கிற சம்பளமே போதும் என்று அதை வாங்கி விட்டுருங்கள், மற்றதை விட்டு விடுங்கள் என்று. அது உங்களுக்கு வேண்டாம், தேவையில்லை. அப்படி எடுக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்துக்கு ஏதுவானதா காணப்படுறது மாத்திரமில்லை, அதனால உங்களுக்கு கஷ்டம் தரித்திரம் பெருகு என்று சொன்னேன். அவர்கள் சொன்னது
அதனால வர வர கஷ்டம் அதிகம் தான், அதனால பிரயோஜனம் இல்லை சொன்னார்கள். பிறகு அடுத்தபடியாக சில காலங்கள் கழியும் போது இடத்துல சொல்லுறார்கள், நாங்கள் அவிதமான ஆதாயத்தை விட்டு விட்டோம். ஒவ்வொரு ஆட்களும் தனித்தனியா சொன்னது, சம்பளம் மாத்திரம் வாங்கிறேன், இப்போ என்னுடைய வீட்டுல ரொம்ப செழிப்பா இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அவிதமான இழிவான ஆதாயத்தை இச்சித்து வாங்குற காலத்துல வீட்டில் எப்போதும் கஷ்டமும் தரித்திரவும். இப்போது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நான் கடன் கொடுக்கிறேன். அக்காலத்துல நான் சும்மா நானும் கடன் வாங்கி கொடுத்திருப்பேன், மற்றவளை போல நானும் கடன் வாங்கி கொடுத்து நடப்பேன். ஆனால் தரித்திரம் கஷ்டம் தீராது, தீர்ந்த பாடில்லை. இப்போது என்னுடைய வீட்டுல ரொம்ப செழிப்பாக ஆசீர்வாதமாக காணப்படுறது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நான் கடன் கொடுக்கிறேன். நமக்கு மகிமை, துதிக்கிற மகிமை. இவ்விதமாக இன்னும் அநேக காரியங்களை குறித்து தாராளமா சொல்ல முடியும். நமக்கு மகிமை, துதிக்கிற மகிமை. இன்னும் அநேக காரியங்களை குறித்து தாராளமாக சாட்சி அறிவிக்க முடியும். பொய் சொல்றதான காரியங்களை குறித்து ஒரு குடும்பத்துல சக்கரை காலத்துல 1000 ரூபாய் ஒருவனை கடன் கொடுத்தார்கள். சக்கரை காலத்துல 1000 ரூபாய் கடன் கொடுத்தார்கள். அவன் ரூபாய் கொடுக்க மாட்டான். ரூபாய் கொடுக்கறதுல பலிசையும் கொடுக்கிற, பலிசையை கொடுத்தது, பலிசைக்காக கடன் கொடுத்தது, வெட்டிக்காக கொடுத்தது. அவன் ரூபாய் கொடுக்க மாட்டான், பலிசையும் கொடுக்க மாட்டான், பலிசையும் கொடுக்க மாட்டான், ரூபாய் கொடுக்க மாட்டான். கடைசியா கேஸுக்கு எதுவான நிலைமை வந்து விட்டது. மனைவி ரட்சிக்கப்பட்டவள், மனைவி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணப்பட்டவளா காணப்பட்டவள், புருஷன் ரட்சிக்கப்படாதவன். அப்போது இவன் வக்கீல் இடத்துல சொன்னது, என்னுடைய மனைவி பொய் சொல்ல மாட்டாள், என்ன செய்கிறது? அப்போது வக்கீல் சொன்னது, நிச்சயமா கேஸ் தோற்கும், 1000 ரூபாய் போக, 1000 ரூபாயும் வட்டியும் முடக்கோள்ள வட்டியும் கூட சேர்த்து கிடைக்கும். ஆனால் உண்மை சொல்றதானால், பொய் சொல்லாம இருந்தால் உண்மை சொல்றதானால் 1000 ரூபாயும் வட்டியும் போகும். உடனே புருஷன் வந்து ரொம்ப மனஸ்தாபத்தோடு சொல்றது, நம்ம பணம் பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்ட பணத்துக்காக ஒரு பொய் சொல்லு. இவன் சொல்லுறது, பொய் சொல்ல மாட்டேன், நம்முடைய பணம் ஒரு இடம் போகாது, போனாலும் சொல்ல மாட்டேன், அப்படி போகாது. ஒருவேளை பணம் போனாலும் சொல்ல மாட்டேன், பணம் போகவும் செய்யாது, எனக்கு நல்ல உறுதி உண்டாம், சம்பாத்தியம் பண்றதான பணம் ஆகினாலே அது போகாது. இல்ல கர்த்தர் நமக்கு தர வேண்டாம், அது வேண்டாம் வைக்கிறதான போகும். அதனால நமக்கு பயப்படும் அவசியம் இல்லை, கவலைப்படும் அவசியம் இல்லை. இவன் சும்மா ராப்பதா சொல்லிக் கொண்டே இருப்பான், ஒரு போய் சொல்லு, ஒரு போய் சொல்லு, வக்கீலோட சொன்னார், ஒரு போய் சொல்லாட்டா பணம் போகல, சொல்லவே மாட்டேன். நம்முடைய பணமான நமக்கு கிடைக்கும், கர்த்தர் நமக்கு தந்ததான நமக்கு கிடைக்கும். இல்ல நமக்கு வேண்டாம், கர்த்தர் சித்தம் கொண்டால் அது வேண்டாம் போகும். அதனால சங்கடமும் இல்லை, கவலையும் இல்லை, இதனால நமக்கு நஷ்டமும் இருக்கிறது இல்லை. பல ஆட்களும் பயப்படுத்தினார்கள், பல ஆட்களும் பயப்படுத்தி சொல்லி சொல்லி புத்தி சொல்லி பொய் சொல்லும்படியா புத்தி சொல்லி சொல்லி கொடுத்தார்கள். கடைசியாக விசாரணை வந்தது. போய் என்ன சொன்னாள்? விசாரணைக்கு போய் என்ன சொன்னாள்? உள்ள சத்தியத்தை சொன்னாள். அப்போது அந்த நீதிபதி என்ன செய்தான்? அப்படி முகத்திலே பார்த்து கொண்டே இருக்கிறான், இவருடைய முகத்திலே பார்த்து கொண்டே இருக்கான், கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்டிருந்து கொண்டு, என்னம்மா சொன்னதை திரும்ப ஒன்று கூட சொல்லு. மறுபடியும் சொன்னாள், நீ இப்படி சொல்லுறியே, காரணம் என்ன? நான் போய் சொல்ல மாட்டேன். சரி, உன்னை பார்த்த பிறகு அப்படி தெரிகிறது. என்ன காரணம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் தாராளமா போய் சொன்னவள். நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இந்த அனுபவத்துல வந்து இத்தனை வருஷம் ஆனது. அதுக்கு பிறகு நான் போய் சொல்ல மாட்டேன், போய் சொல்ற நான் இடத்துல கிடையாது. சரி, போகலாம். விதியானது. இதாவுக்கு மகிமை, துதியான மகிமை அல்லே. இனி எத்தனை காரியங்கள், இனி ஏராளமான சாட்சிகள் உலகத்துல உண்டு. அதை இப்போ ஒன்றா சொல்ல எனக்கு சமயம் இல்லை. பல தடவைகள் பல சாட்சிகள் சொல்லி இருக்கிறேன். இதே மாதிரியாக உலகத்துல ரட்சிக்கப்பட்டோம் சொல்லிக் கொண்டு நடக்கிறார் ஒரு கூட்டு ஜனங்கள் கூட இந்த சாத்தானுக்குள்ளே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்துக்குள்ளேயே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பொந்தமாறு தலைமைக்குள்ளே இன்னும் அகப்பட்டு சிக்கொண்டு தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தெய்வ பக்தராக, சத்தியவான்களாக, ஆவிக்குரியவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, சத்தியத்தை மாத்திரம் பேசுவதாக சத்தியவான்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மகிமை, துதியான மகிமை. அதற்கு மாற்றமே கிடையாது. அவர்கள்தான் யாரு? தெய்வ பக்தியா உலகத்தில் வாடுகிறவர்கள், தெய்வ பக்தர்கள். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தெய்வ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கும் இனி வருகிறதான வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக காணப்படுகிறது. தெய்வ பக்தியானது இந்த உலகத்தில் இருக்கிற காலவரையிலும் அவனுக்கு அவசியமான சகல ஆசுவாங்கள் தேவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஆசுவாங்களுடைய அழித்து அவனை
மகா மகிமையான ஆசுவார் வழியிலே அவரை நடத்தி கொண்டே இருப்பார். பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. சரீரத்துக்கா மாத்திரம் காப்பால பிரயாசப்பட்டு சரீர வாழ்க்கையோடு உலகத்துல காணப்படுகிறானே, ஆத்மீக வாழ்க்கையை அவன் பின்னாக புறக்கணித்துக் கொண்டு சரீர வாழ்க்கையோடு மாத்திரம் உலகத்துல காணப்படுகிறானே, அவன் ஒப்பந்தமானவனாய் பிரிந்து போகிற மாத்திரமில்லை, நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்து தள்ளுண்டு சதாகாலம் அவன் அடைகிறதான நரகாக்கினை குறித்து ஒரு உலகத்துல எந்த அந்த வேதனைக்கு ஒப்பாகாத ஒரு வேதனையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்துல காணப்படும் எந்த வேதனைக்கும் ஒப்பாகாத வேதனை, நரகத்தின் வேதனை குறித்து உலகத்துல ஒப்புடி சொல்லக்கூடிய வேதனை கிடையாது. மகா பயங்கரமான வேதனை நரக வேதனை. அதான் அவருடைய கடைசி முடிவு, கடைசி பங்கு. அதை கூட அறியாமல் உலக பிரகாரமான சரீரத்துக்கு அடுத்த நன்மைக்காக வாயில வந்தவாறு பொய்யும் உருட்டும் புரட்டும் பேசி பாவத்தையும் அக்கிரமத்தை சம்பாத்தியம் பண்ணி மகா கொடிய வேதனைக்கு ஆளானவர்களாகவே உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாடுலகை நம்ப வேண்டாம். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாடுலகை நம்ப வேண்டாம். உன்னை பெற்ற மாதாவெங்கே, போஷித்த உன் தந்தை எங்கே? உன்னை பெற்ற மாதாவெங்கே, போஷித்த உன் தந்தை எங்கே? போய்விட்டாரோ, போய்விட்டாரோ, உன்னை விட்டு போய்விட்டாரோ, 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 உன்னை விட்டு போய்விட்டாரோ. திருடனை போய் சாவு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ. திருடனை போய் சாவு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ. பாம்பில் வாயில் தவளை போல பரிதவிப்பாய் பாவி நீயும். பாம்பில் வாயில் தவளை போல பரிதவிப்பாய் பாவி நீயும். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாடுலகை நம்ப வேண்டாம். மகிமை, துதியான மகிமை. தேவபக்தியாக ஒரு மனுஷன் ஜீவிப்பான். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு அவசியமான ஆசுவாங்க அத்தனையும் ஏராளமாய் தேவனாலே கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனாலே அவன் பெற்று உலகத்தில் வாழுகிறது மாத்திரமல்ல, அடுத்த வாழ்க்கை பரவராஜ்யத்துக்கு ஏற்ற வாழ்க்கைக்கு ஏற்ற ஆசுவாங்க கூட அடைந்து உலகத்தில் செல்வமாய் பிழைத்துக் கொண்டே இருப்பார். அதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உன் இதயத்தை வைக்காதே. ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உன் இதயத்தை வைக்காதே. ஐஸ்வர்யம் விருத்தியாகத்தான் செய்யும், ஆனால் ஒரு இருதயத்தை மாத்திரம் அதன் மேல் வைக்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். தேவபக்தியா உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு சகல ஆசீர்வாதம். கையெடு செய்கிற தொழில்கள் மற்றும் உத்தியோகமானாலும் படிப்பானாலும் கையெடு செய்கிற வேலையானாலும் மற்றும் தொழிலான அத்தனையும் நூற்றுக்கணக்கான 100 மடங்காக கர்த்தர் ஆசீர்வாதம் வாக்குப்படி இருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதம் 100 மடங்கு. மற்றவர்களுக்கு 2, 3, 5 ஆனால் இவர்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்கள். 100 மடங்காக தேவன் ஆசீர்வதிக்கிற ஒன்றுக்கு 100 மடங்கு. 100 மடங்கு. மற்றவர்களுக்கு 1 அல்லது 2 அல்லது கூடுனது 5. இவர்களுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு ஆசீர்வாதம் வாக்கு பண்ணியிருக்கிறார். 100 மடங்கு. இவ்விதமாக ஜனங்கள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் உலகத்தில் வாழ்ந்து பரலோகராஜ்யத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை அளவில்லால் பெற்று உலகத்தில் செல்வமாய் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மகிமையாக, விசேஷமாக,
நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, எந்த விதம் பயம் அற்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பயம் கூட கிடையாது. பேயை கண்டு பயம் கிடையாது, மந்திரவாதி கண்டு பயம் கிடையாது. உலகத்துல காலப்பட மற்ற கேடியா, சட்டம், வருமானியம், கொலைவாத காரணம், துஷ்டம், எவனை கண்டு பயம் கிடையாது. எவனை கண்டு பயம் இல்லை. பயமற்ற வாழ்க்கை, பயமற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? 112 சங்கீதம், 112 சங்கீதம் 6, 7, 8 வசனங்கள் வாசிங்க. 112 சங்கீதம் 6, 7, 8 வசனங்கள். அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான், தேவனுடைய ஜனங்கள், தெய்வ பக்தியா உலகத்தில் வாடுகிறோம். தெய்வ பக்தர்கள் அசைவற்ற உலகத்தில் வாடுவார்கள். ஒருவரால் அவனை அசைக்க முடியாது. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நித்திய புகழ்ச்சியோடு உலகத்தில் வாழ்வார். அழியாத புகழ்ச்சி, நித்திய புகழ்ச்சி, அழியாத புகழ்ச்சி. மகிமை, துதியான மகிமை. வாசிங்கள் வாசவசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படாம், அவன் இருதயம் என்னென்ன துர்ச்செய்திகள், எவ்விதமான துர்ச்செய்திகள் கேட்டாலும், அவ்விதமான துர்ச்செய்தி எவ்வளவாய் கேள்விப்பட்டாலும் பயமே கிடையாது. தேவனுடைய ஜனங்களுக்கு பயப்படுகிறது இல்லை. என்ன? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி எப்போதும் திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். அவருடைய சத்துருடைய சரிக்கட்டுதல் சீக்கிரம் முடிந்துவிடும். அவருடைய சத்துருடைய சரிக்கட்டுதல் சீக்கிரம் முடிந்துவிடும். சீக்கிரம் சரி கட்டுதல் ஏற்பட்டு விடும், முடியும். அவ்வளவுதான். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. எவ்விதமான துர்ச்செய்தியை கேட்டாலும் அவனுக்கு பயம் இல்லை. எந்த விதமான துர்ச்செய்திக்கும் துர்காரியத்துக்கு கூட பயம் இல்லை. யாருக்கும் பயம் இல்லை, எவனுக்கும் பயம் இல்லை. உலகத்திலே பயம் இல்லை. மந்திரவாதத்துக்காவது, சூத்திரத்துக்காவது, பிள்ளை சுரத்தும், மந்திரவாதிக்காவது, பேய்களுக்காவது, உலகத்தில் எவன் காலப்பட எந்த கொலைபாதக்காரனா, எந்த துஷ்டனா, எவனுக்காக சரி, பயம் கிடையாது. பயமற்ற உலகத்தில் வாடுவார்கள். எந்த அப்பியாசியா இருக்கட்டும், கேடியா இருக்கட்டும், சட்டம்பியா இருக்கட்டும், வேணுமானா எந்த கொலைபாதக்காரனா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் எவனுக்கும் எதுக்கும் பயம் இல்லை. எந்த விதமான காரியத்துக்கும் பயம் இல்லாத அனுபவத்தோடு பயமற்ற உலகத்தில் வாடுவார்கள். எவன் பயப்படுகிறானோ அவனிடத்துல பாவம் உண்டு என்பது ரட்சிக்கப்பட்டோம். எவன் பயப்படுகிறானோ அவனிடத்துல பாவம் உண்டு, அவனிடத்துல பரிசுத்த குறை உண்டு, அவனிடத்துல பாவம் உண்டு. அவன் பயப்படுவான். ஏன் பயப்பட காரணம்? தெய்வத்தில் அவனுக்கு சரியான ஐக்கியம் இல்லாம காணப்படுகிறதுனால, அவனுடைய பாவம் இருக்கிறதுனால, பரிசுத்த குறைவு உடையவன் அவன் காணப்படுகிறதுனால, தேவனுக்கு அவனுக்கும் சரியான ஏக ஐக்கியம் இல்லை. ஆகினால் அவனுக்கு பயம் ஏற்படும். தேவனோடு கூட ஏக ஐக்கியத்தோடு காணப்படுகிறவன் யார்? தெய்வ பக்தியாக உலகத்தில் வாழ்கிறவன். பூர்ணமா ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கி தெய்வ பக்தியாக உலகத்தில் வாழ்ந்து, தேவனை பிரியமாக உலகத்தில் ஜீவித்து, உண்மையோடு தோற்றோடு தேவனை பின்பற்றி, தேவனோடு ஏக ஐக்கியத்தோடு உலகத்தில் வாழுகிறவன், அவனுக்கு தான் பயம் இல்லை. பயமற்ற உலகத்தில் வாழ்வார். தேவன் எப்போதும் அவனோடு கூட இருக்கிறார். தேவனோடு ஏக ஐக்கிய உணவராக அவன் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒரு காலத்தில் அவன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? எல்லா பேருமே ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய ஜனங்களாக இருந்தவர்கள் அல்ல. 1 பேதுரு 2:10 சொல்லப்படுகிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். முன்னே அவர்கள் ஒரு காலத்திலே பாவிகளா இருந்தவர்கள், பாவத்திலே ஜீவித்து அவபக்தியோடு உலகத்திலே காணப்பட்டவர்கள், பாவிகளாக காணப்பட்டவர்கள் தான். தேவனுடைய சூழத்தை விசுவாசித்தார்கள், தங்களுடைய நிர்பந்தமான நிலையை உணர்ந்தார்கள். உடனடியாக பாவத்தை அறிக்கைப்படி கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவரால் ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கி தேவபக்தியாக உலகத்துல வாடுகிறவர்கள். ஒரு காலத்தில் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தவர்கள் அல்ல, பாவிகளாக பிசாசு சந்ததிகளாக காணப்பட்டவர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இப்போது முன்னாலே தேவபக்தியாக காணப்பட்டவர்கள், இப்போது தேவ இரக்கத்தை அடைந்து உலகத்தில் வாடுகிறவர்கள். எல்லாருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையால் பிரசன்னமா இருக்கிறது. தீர்த்து எழுதின நிருபம் 2:12 வாசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் எல்லாருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையான பிரசன்னமா இருக்கிறது. உலகத்தில் காணப்படுகிற அனைவர் ரட்சிக்க தேவ கிருபையானது எப்போது பிரசன்னமாய் வெளிப்படையா இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ரட்சிப்பு அனுபவத்தை நீ சொந்தமாக்கி இருக்கிறாயா? பூர்ணமா ரட்சிப்பின் அனுபவத்தை நீ சொந்தமாக்கிறவன் தானா? பூர்ணமா ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவன் தானா என்பதை குறித்து
சரியானபடி கண்டுபிடித்துக் கொள். இல்லாவிட்டால் இன்றைய தினம் ஆயிலும் நீ ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்க வேண்டும். பூர்ணமா ரட்சிப்பின் அனுபவத்தை உனக்கு கொடுக்க முடியாத தேவ கிருபையானது பிரசன்னமா வெளிப்படையாக கிரிச்சு கொண்டே இருக்கிறது. யார் ரட்சிக்கப்பட்டார்கள்? அவர்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறார்கள். பூர்ணமா ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாய் கொண்டவன் தேவனுடைய மகனா தேவனுடைய பிள்ளையாக அவன் காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். 3வது வசனத்தில் சொல்லப்படுற 112 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய வீடு எல்லாம் ஆஸ்தியினாலும் உலக பிரகாரமான ஆஸ்தியினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் கூட நிரம்பி வடிகிற அனுபவத்தோடு அவன் வீடு கூட காணப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் வீடெல்லாம் பெருமையான வீடா இருக்காது, தரித்திரம் பிடித்த வீடா இருக்காது. சில வீட்டில் போய் பார்த்தா தரித்திரம் தாண்டவாடி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுடைய வீடுகள் எல்லாம் தரித்திரத்தாக காண முடியாது, தரித்திரம் இருக்க முடியாது. அந்த வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். அடுத்த வசனம், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்கள் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எந்த ஒரு பயம் அவனுக்கு கிடையாது. பயங்கரமான அந்த காலத்துல கூட இருட்டின் காலத்துல கூட இருட்டின் வேளையில கூட இருட்டில கூட அவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? அர்த்தம் பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதி உள்ளவன். அவன் இரக்கமா இருப்பான், மன உருக்கமா இருப்பான், நீதி நிறைந்தவனா இருப்பான், தேவனுடைய நீதியினால் நிறைக்கப்பட்டவனா இருப்பான். 9வது வசனம், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்னைக்கும் இருக்கும். வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பான். இது ஒரு பைசா கொடுத்தாலும் தனக்கு தரித்திரம் மாத்திர வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது இவனுக்கு தரித்திரம் மாத்திர வேண்டும். இவன் எவ்வளவு தூரம் ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்க அளவில் இருக்கிற அவ்வளவு தூரம் ஏழைகள் கொடுப்பான். பிறகு வாரி இறைத்து கொடுக்க முடியாது, கர்த்தரவன் ஆசிரிப்பான். வாரி இறைத்து கொடுக்க முடியாது. முதலாவது தனக்கு இருக்கிற நிலைமைக்கு ஏற்றபடி ஏழைகளுக்கு இறக்க உடையவராக ஏழைகள் பேர இறக்க உடையவராக இருந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்தபடியாக வாரி இறைத்து கொடுக்க முடியாது, கர்த்தர் அவனை அளவில்லாமல் ஆசிரிப்பார். அளவில்லாமல் ஆசிரிப்பார். பிறகு வாரி இறைத்து கொடுப்பான். அங்க பெருகி கொண்டே வரும். இவன் வாரி இறைக்கிறதுக்கு கொடுக்க கொடுக்க அவன் குடும்பத்துல அவன் கதனா அவருடைய களஞ்சியம் எல்லாம் பெருகி 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 கொண்டே வரும். இது ஏழைகளை பதுக்க உயிரை வாங்குற போற. எவர்கிட்ட இருந்தா 10 பைசா அபகரிக்கலாமா, எடுக்கலாமா? காபடிய போற இடத்துல மற்ற இடத்துலயாவது 10 பைசா தட்ட முடியுமா? 10 பைசையாவது. ஏழைகளை வீட்டுல பிடிச்சு இருக்கிற முறை, ஏழைகள் குரலை பிடிச்சு இருக்கிற முறை, ஏழைகளை தட்டுற முறை, ஏமாற்ற வஞ்சிக்கிற முறை, ஏழைகளுக்கு என்ன எதுவும் செய்யக்கூடிய முறை. இவன் வர வர அதை விட கேடா போவான். வர வர கீழோட்டு போக காரணம் இதுதான். வர வர அதை விட கேடு இவன். ஏழைகளை பிடிக்காது, தரித்திரம் பிடிக்காது, பீச்சை சில காலம் கட்டா பிடிக்காது. தலைக்கு எண்ணெய் இல்லாத ஜனங்கள், தலைக்கு எண்ணெய் இல்லாமலும் உடுக்க துணி இல்லாமலும் அழுக்கு துணியும் கந்தையும் நாற்றவுமாக தலைக்கு எண்ணெய் இல்லாம இருக்கிறவனுக்கு பசி ஒருக்காம தீராது. பசி ஒருக்காம தீராம இருக்கிறதுனால தண்ணியை கண்டாலும் குளிக்க மாட்டான். குளிச்சு எதுக்கு இந்த பசியோட கஷ்டப்படுற இடத்துல இருந்து பின்ன இவர்களுக்கு பார்த்தா நாற்றம் பிடிச்சாது, கிட்ட வர பிடிச்சாது, அவனை பார்க்க பிடிக்காது, அவனை பார்க்க பிடிக்காது, கிட்ட வர பிடிக்காது, அவனை கொஞ்சம் பிடிக்காது. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கான். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பான். கர்த்தர் எப்படி திரும்ப கொடுப்பான்? அவன் கொடுத்த பார்க்கலும் அளவிட முடியாத மடங்கு அவனுக்கு கொடுப்பான். இவன் கொடுக்கிறத பார்க்கலும் அளவிட முடியாத மடங்கு கர்த்தர் அவனுக்கு கொடுப்பான். ஏழை கொடுக்கிறது இவன் நிலைமைக்கு ஏற்றபடி இயல்புக்கு ஏற்றபடி கொஞ்சம் கொடுப்பான். அது கர்த்தர் கடன் கொடுக்கிறதாகும். கர்த்தர் இவனுக்கு கொடுக்கிறது அளவிட முடியாத அளவு கொடுப்பான். யோகு மகிமை துதியான மகிமையிலே மாறி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பான். யோகு மகிமை துதியான மகிமையிலே இவ்விதமான ஆசுவாங்களோடு உலகத்திலே தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவ்விதமான வாழ்க்கையோடு காணப்படுகிற ஆளுடைய நிலைமை என்ன தெரியுமா? எப்படி இருப்பார்கள்? எப்படி இருக்க முடியாது? கர்த்தர் கற்பனை கொடுக்கிறார். விழித்திருப்பார்கள். விழித்திருக்க முடியாது, கர்த்தர் கற்பனை கொடுக்கிறார். விழித்திருங்கள். விழிப்பு. விழிப்பு என்றால் ஆவிக்கிற விழிப்பு. இது மாம்ச பிரகாரமான விழிப்பு. இங்க கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஆவிக்கிற விழிப்பு. விழித்திருங்கள். ஆவிக்கிற ஜீவத்துல விழிப்பை குறித்து கர்த்தர் சொல்கிறார். ஆவிக்கிற ஜீவத்துக்கு ஏற்ற ஒரு விழிப்பு, மாமிச பிரகாரமான விழிப்பு எவ்வளவு முக்கியமா காணப்படுதோ அதை பார்க்கலும் அதிகமான பிரயோஜனமா இருக்கிறது. விழித்திருந்து
ஜெபம் பண்ணுகிறது, விழித்திருந்த ஜீவியம் செய்கிறது, விழிப்பான ஜீவியத்தோடு உலகத்திலே காணப்படுகிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுதல், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் கற்பனை கொடுத்தார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அது எப்படி, எதற்காக, என்ன சொல்லுகிறார்? ஆவிக்கிற விழிப்பு. ஆவிக்கிற விழிப்புள்ளவன் தன் ஜீவியத்தில் உள்ளதான குறவுகள், குற்றங்கள், என்னென்ன காரியங்கள் ஆவிக்கிற ஜீவத்து ரோகமான காரியம் காணப்படும் அத்தனை கண்டுபிடித்துக் கொள்கிறார். விழித்திருக்கிறதுனால மாம்ச பிரகாரமான விழிப்போடு கண் திறந்து இருக்கிறவன் என்ன செய்யறான்? எல்லாவற்றையும் காண்கிறான். என்னெல்லாம் உலகத்தில் நடக்கிறது, என்னெல்லாம் இருக்கிறது, போற வழியில குண்டோ குடியோ மற்றும் ஆபத்து எதுவான நிலைமை என்னெல்லாம் இருக்கு அதை கண்டுபிடித்துக் கொள்கிறான். தன்னுடைய சரீரத்தில் என்னெல்லாம் அழுக்கா அல்லது சுத்தமா, தன்னுடைய வஸ்திரத்துல அழுக்கா சுத்தமா, என்னென்ன காரியம் இருக்கோ அத்தனை கண்டுபிடித்துக் கொள்கிறான். எது? இந்த மாமிச பிரகாரமான விழிப்போடு காணப்படுகிறவன். இதை பார்க்கிலும் மிகவும் முக்கியமான விழிப்பு ஆவிக்கிற ஜீவத்துக்கு தேவையா இருக்கிறது. ஆவிக்கிற ஜீவத்தின் விழிப்பு. ஒரு ஆவிக்கிறவனா காணப்படுகிற மனுஷன் விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், விழித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று இந்த விழித்த அனுபவத்தை குறித்து அநேக கற்பனைகள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதா நாம் தாராளமாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், ஒரு அனுபவமா இருக்கிறது. விழித்த அனுபவம் சொல்லுகிறது. ஆவிக்கிற ஜீவத்துல என்னென்ன காரியங்கள் அவனிடத்துல காணப்படுறது அத்தனை அவன் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். முன்னேற்றமா பின்மாற்றமா? ஆவிக்கிற ஜீவத்துல இவன் முன்னேறி கொண்டிருக்கிறானா, பின்மாற்றமான அனுபவத்தோடு காணப்படுகிறானா? பரிசுத்தத்திலே அவன் முன்னேறுகிறானா, ஆவிக்கிற ஜீவத்துல முன்னேறுகிறானா? திருவாவரங்களிலே அவன் பெருகி கொண்டு போகிறானா, ஆசுவாங்களை பெருகி கொண்டு போகிறானா, இல்ல அவன் குறைபட்டு கொண்டு போகிறானா என்பதை கூட அவன் சரியானபடி கண்ணார கண்டு கொண்டே இருக்கிறான் என்பது. விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அந்த விழித்திருங்கள் சொல்லும் போது எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்ல வார்த்தையின் மேலான அனுபவம். கவனமாயிருங்கள் என்று சொல்லுறான அந்த வார்த்தைக்கு கூட மேலான அனுபவமா இருக்கிறது விழித்திருங்கள் சொல்றது. எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுற அந்த வார்த்தை கூட மேலான அனுபவம். விழித்திருத்தல், விழித்திருங்கள் என்று சொல்றது. கவனமாயிருங்கள் என்று சொல்லுற அந்த வார்த்தை கூட மேலான ஒரு வார்த்தையாக அனுபவமாக காணப்படுகிறது. விழித்திருங்கள் என்று சொல்லுகிறது. தன்னுடைய ஜீவித்துல என்னென்ன காரியங்கள் ஏற்படுகிறதோ அத்தனை கண்டுபிடித்துக் கொள்கிறார். சாத்தானுடைய சோதனைக்கு ஏற்ற அனுபவங்கள் அவன் ஜீவித்திருக்கிற அதை கண்டுபிடித்துக் கொள்கிறான். எப்படி ஆனாலும் அவன் ஒரு காலத்தில் தவறாமல், தவறி போகாமல் நிலவிற்கு அனுபவத்தோடு அதற்கேற்றவாறு ஜீவித்துக் கொள்ள அதற்கு முக்கியமாக, மிகவும் முக்கியமாக இருக்கிறது விழித்திருந்து ஜெபம், விழித்திருந்து ஜீவிக்க அனுபவம், விழித்திருந்து ஜீவிக்க அனுபவம், விழித்திருத்தல், விழித்திருந்து ஜீவிக்க அனுபவம் என்பது வேதத்தில் நாம் வாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாய பிசாசான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விடுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம் இருக்கிறது. 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம். தெளிந்த புத்தி உள்ளாயிருந்து, தெளிந்த புத்தியோடு இருந்து விழித்த அனுபவத்தோடு காணப்படுகிறவனை அந்த எதிராளியாகிய பிசாசன் என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? ஒன்று செய்ய மாட்டான். இல்லாவிட்டால் மற்றவர்களை என்ன செய்வான்? விழுங்குவான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய வகை எவ்விடத்துல இருக்கிறத தேடுகிறான். அவனுடைய வகை எந்த மனுஷத்துல, எந்த ஒரு ஆவிக்கிய மனுஷத்துல ரட்சிக்கப்பட்ட சொல்லுறாரு இந்த வகுப்பை சேர்ந்த இந்த ஜனங்களுக்குள்ள அவனுடைய வகை என்ன இருக்கிறது என்று அதை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய வகை எவ்விடத்துல உண்டோ அவனை தான் விழுங்குவான். அவனை விழுங்கிறது ஏற்ற வாசல் அங்க இருக்கிறது. இவன் அவனிடத்துல கிட்டி சேரவும் நெருங்கவும் அவனை விழுங்குவது கேட்ட வாசல் இவனுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவனுடைய வகை அவனிடத்துல இருக்குமானால் பொய் சொல்றது அவனை தாராளம் பிடிங்கி போடுவான். பொய் சொல்றது தாராளம் பிடிங்கி போடுவான். களவு செய்கிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், இந்த உருட்டு புரட்டு பேச்சு, இதெல்லாம் அவனுடைய வகை. உருட்டு புரட்டு பேச்சு இதெல்லாம் அவனுடைய வகை. இந்த அவனுடைய வகை எவனிடத்தில் இருக்கிறது? அவனுடைய வகையை தேடி சுற்றி திரிகிறான். எவனிடத்தில் அவனுடைய வகை பரிசுத்த விரோதமான பாவமாவது, பாவ இச்சையாவது, பரிசுத்த விரோதமான எந்த காரியமாகிலும் எவனிடத்தில் ஆகி இருக்கிறதா என்று அவனுடைய வகையை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய வகை எந்த ஆவிக்கிறத்துல, எந்த தெய்வபக்தத்துல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறேன் சொல்ற எவனிடத்துல அவனுடைய வகை இருக்கிறது என்று அதை தேடுகிறான். தேடி சுற்றி கொண்டே வருகிறான். எவனிடத்துல அவனுடைய வகை இருக்கிறதோ அவனை விழுங்குவான். மாற்றமே கிடையாது. ஏன்? அவனுடைய வகை அவனுக்குள்ள இருக்கிற காலம் வரையிலும்
அவன் அவனுக்குரியவன், அவனுக்கு அடுத்தவன், அவனுக்கு ஏற்றவன். அவன் இந்த சாத்தான் பிசாசு அவனத்துல நெருங்கி போய் அவனை பிடிக்கிறதுக்கு, அவனத்துல கிரியில் அவனை தட்டி பாவத்துல வீழ்த்துறதுக்கு ஏற்ற வாசல் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறவன். அவனை சரியா தட்டி வீழ்த்தி விடுவான். அனுபவத்தை சரியா கண்டுபிடித்துக் கொள். மற்றவனை ஒன்று செய்ய முடியாது. அவன் யார்? தெளிந்த புத்தியோடு இருக்கிறவன், தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கிறவன், விழித்திருக்கிறவன். அவனை ஒன்று செய்ய முடியாது. ஏன்? அவனுடைய வகை ஒன்று அவனிடத்துல இருக்காது. சாத்தோட வகை ஒன்றும் அவனிடத்துல இருக்க முடியாது, இருக்காது, அவனிடத்துல கிடையாது. சாத்தோட வகை ஒன்று அவனிடத்துல இல்லை. ஆகினால அவன் ஒன்று செய்ய முடியாது. அவனுடைய பக்கத்துல கூட போக முடியாது. மற்றவனை சரியா விழுங்கி விடுவான். தெளிந்த புத்தி அற்றவன், விழிப்பற்றவன், சாத்தானுக்கு ஏற்ற வகையோடு காணப்படுகிறவன். சாத்தோட வகை என்னெல்லாம் உண்டு? எல்லாம் அவனிடத்துல உண்டு. அதை வைத்துக் கொண்டு அவன் காணப்படுகிறதுனால அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய வகையை தேடி பார்க்கும் போது அவனுடைய வகை அவனிடத்துல இருக்கும். அவனை விழுங்குவான், அவனை பாவத்துல தட்டி வீழ்த்துவான், அவனை விழுங்குவான், அவனை கொலை செய்வான். ஆகினால என்ன சொல்லப்படுகிறது? விழித்திருங்கள், விழித்திருங்கள். வேதத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பால சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். 91 சங்கீதம் 13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நீ நடப்பாய், ஆனாலும் அவைகள் உன்னை ஒன்று செய்யாது. சிங்கத்தின் மேல் நடந்தாலும் விரியன் பாம்பின் மேல் நடந்தாலும் அது உன்னை ஒன்று செய்யாது, ஒன்று செய்ய முடியாது. சிங்கத்தின் மேல் நடப்பான், சிங்கம் ஒன்று செய்யாது. விரியன் பாம்பின் மேல் நடப்பான், அது அவனை ஒன்று செய்யாது. இது உலகத்தில் காணப்படும் சிங்கம், பாம்பு. இனி அடுத்த பாகத்தில் இருக்கிறது பலி சர்ப்பம். சிங்கம் பலி சர்ப்பம் சாத்தானப்பட்ட விஷயம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய், அது உன்னை ஒன்று செய்யாது. அடுத்தபடி பாலசிங்கம், அது இங்க கர்ச்சிக்கிற சிங்கம் நடக்கிற பிசாசை குறிக்கிறது. பாலசிங்கத்தையும் பலி சர்ப்பம், அதுவும் சாத்தான் தான். பலி சர்ப்பம் என்றால் சாத்தான். அவளை நீ மிதிப்பாய், சவட்டி சரியாக்கி நிறுத்தூடி ஆக்கி போடுவான். மகிமை, துதியர் மகிமை. இவருடைய மிதி சவட்டு, இவருடைய சவட்டு அல்ல அந்த சாத்தானாகிய சிங்கமும் அந்த வலுசர்ப்பமாகிய அந்த சாத்தானும், சிங்கமாகிய சாத்தானும், சிங்கமாகிய சாத்தானும் வலுசர்ப்பமாகிய சாத்தானும் இவருடைய மிதி எல்லாம் பட்டு, சவட்டெல்லாம் பட்டு சின்னவராய் பிந்து வளைந்து சரியாயி கடந்து கஷ்டப்பட்டு குத்தூராய் பதுக நகர்ந்து 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 எங்கேயா போய் ஒழித்து விட்டால் இன்னும் இவருடைய பக்கத்துல கூட பின்ன வருகிறது இல்லை. முதல்ல ஒரு மூச்சு சவட்டு, முதல்ல ஒரு கொஞ்ச நேரம் சவட்டு பட்டு சரியாயி பின்ன பதுக்க நகர்ந்து நகர்ந்து இணைந்து இணைந்து போக முடியாது. சத்தப்படம் போல ஆகி பின்ன ரொம்ப கஷ்டத்தோடு ஏந்து 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 எங்கேயாவது போய் ஒழித்தால் பின்ன அவ்வளவுதான், பின்னையோட பக்கத்தோட வருகிறது இல்லை. மகிமை, துதியான மகிமை. தங்களுடைய ஜீவத்தை குறித்தான சரியான அறிவோடு காணப்படுகிறார்கள். எது சிறு குற்றம் தன்னுடைய ஜீவத்தில் ஏற்பட்டதுண்டோ அதிலிருந்து ஒரு பூர்ணமான மன்னிப்பையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ளும் வரையிலும் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். பல கண்ணீரோடு கர்த்தர் நோய் விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஜெபத்தில் எப்போது உறுதியாய் தரித்திருப்பார்கள். முழங்கால பிழைக்க அனுபவத்தோடு காணப்படுவார்கள். தங்கள் ஜீவத்திலே ஆவிக்கிற ஜீவத்துக்கு பரிசுத்தத்துக்கு விரோதமாக ஒரு சிறு காரியம் எப்போது வந்தாலும் அதை உடனே கண்டுபிடித்து அதை நிமிர்த்தியாக்கும் வரையிலும் அவர்கள் அமர்ந்திருக்க மாட்டார்கள். அதிலிருந்து போனவாறு மன்னிப்பை, ரட்சிப்பையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ளும் வரையிலும் அவர்கள் அமர்ந்திருக்காமல் கண்ணீரோடு பகலாய் ஜெபித்து அதிலிருந்து மன்னிப்பையும் விடுதலையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படி தங்கள் ஜீவத்தை சரியானபடி துப்புரவாக சரியானபடி கண்டுபிடித்துக் கொண்டு ஒரு துப்புரவான அனுபவத்தோடு துப்புரவாக தங்களை கண்டுபிடித்துக் கொண்டு ஒரு துப்புரவான அனுபவத்தோடு அவர்கள் பூர்ணம் பரிபூர்ணம் சம்பூர்ணம் என்ற அனுபவத்தோடு அவர்கள் கடந்து போய் கொண்டே இருப்பார்கள். விழிப்பினாலே ஏற்படுகிற அனுபவம் இது. விழித்திருந்து ஜீவிக்கிற அனுபவம், விழித்த ஜீவியத்தோடு காணப்படுறவுடைய வாக்கியமான அனுபவங்கள் இவைகள். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அடுத்தபடியாக விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். தாங்கள் பெற்றுக் கொண்டதான விசுவாசத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள் ஸ்திரமா இருக்கிறார். நிலைத்திர ஸ்திரமா இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற காலம் வரையிலும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதிலே ஸ்திரமா இருந்து கொண்டே இருப்பார்கள். விசுவாசத்தை விட்டு அவர்கள் ஒருபோதும் நீங்கிறதில்லை. விசுவாசத்தில் அவர்கள் அசைவு காண்பிக்கிறது இல்லை. அசைவற்றவர்களா இருக்கிறது மாத்திரமில்லை, விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறது இருந்து கொண்டு விசுவாசத்தில் சரியான உறுதியோடு காணப்பட்டுக் கொண்டு
அதிலே ஸ்திரமா இருக்கிறார்கள், நிலைத்திருக்கிறார்கள். விசுவாசத்திலே ஸ்திரமாக நிலைத்திருந்து ஸ்திரமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். உலகத்திலே தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் அந்த விசுவாசத்திலே ஸ்திரமாக இருந்து கொண்டிருப்பார்கள். எல்லாவுக்கு மகிமை, துதிய மகிமை. விசுவாசத்திலே நிலைத்திருக்க அனுபவத்தோடு காணப்படுவார்கள். இதுக்கப்புறம் விஸ்தாரம் பேச சமயம் இல்லை. எல்லாவுக்கு மகிமை, துதிய மகிமை. அடுத்தபடி என்ன? புருஷராயிருங்கள். புருஷராயிருங்கள் இங்கதான் இருக்கிறது. புருஷராயிருங்கள். அநேக ஆம்பளைகள் பொம்பளைகளா இருப்பாங்க. புருஷராயிருங்கள். அநேக ஆண்கள் கூட பெண்களாயிருக்கும். பெண்கள் புருஷராயிருங்கள் என்றால் ஸ்திரீகள், இந்த ஸ்திரீகள் மாத்திரம் பெண்கள், ஆண்கள் கூட அநேக. அதை குறித்து 2 தீமோத்தேயு 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணர்ந்து கொள்ளாத பெண்கள், பெண் பிள்ளைகள், எப்போதும் கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணர்ந்து கொள்ளாத அனுபவத்தோடு சத்தியத்தை புறக்கணித்து கொண்டு நடக்கிறானே, ஏறு தத்துவமற்ற வெறும் பெண்ணு. பெண்ணு தத்துவமற்றது. பெண்ணுடைய அனுபவம் என்ன தெரியுமா? தத்துவம் கிடையாது. பெண்களுடைய அனுபவம் தத்துவம் கிடையாது. மதியடினாலும் நிறைந்தவள் பெண், மதியடினாலும் நிறைந்தவள். நாளைக்கு வாரது இன்றைய தெரியாது. இந்த பெண்களுடைய தன்மை தான். நாளைக்கு வாரது இன்றைய தெரியாது. முன்பின் யோசியாம செய்ய வேண்டிய அவ்வளவு செய்து முடித்துக் கொண்டு பின்னாவா பிற மாட்டிக்கொண்டு பிறகு படுற பாடம் பார்க்கணும். பெண்களுடைய அனுபவம் சரியா மாற்றப்படுவாள். ஏன்? நாளைக்கு வருகிறது இன்றைய தெரியாது. நாளைக்கு வருகிறது இன்றைய தெரியாது. பெண் புத்தி பின் புத்தி, எப்போதும் பின்னோட்டு போகிற புத்தி தான். முன்னோட்டு போகிற புத்தி அவளுக்கு கிடையாது. மதியினத்தினால் நிறைந்தவளா இருப்பாள். பெண்களுடைய குணம் இது. மதியினத்தினால் நிறைந்தவள். அவருடைய புத்தி எல்லாம் பின் புத்தி தான். முன்னேறி போகிற முன்னேற்றமான அனுபவத்தோடு போகிற குணம் அவளுக்கு கிடையாது. நாளைக்கு என்ன வருது என்று அறியாமல் அவள் கிரியை செய்ய ஆரம்பிப்பாள். எல்லா கிரியும் செய்து முடித்துக் கொண்டு பிறகு ஆபத்தில் அகப்பட்டு சிக்கொண்டு பிறகு மாட்டிக்கொண்டு பிறகு ஐயோ ஐயோ என்ன செய்கிறது, ஐயோ. இதுதான் பெண்களுடைய அனுபவம். இதற்காக என்ன? தத்துவமற்றவள் என்பது. தத்துவம் இல்லாதவள், தத்துவமற்றவள். தத்துவமே கிடையாது அவளுக்கு. ஆனால் புருஷன் தத்துவமுடையவன் என்பது. புருஷன் தத்துவமுடையவன். ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் புருஷராக இருக்க வேண்டும் என்று கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்களானால் சரி, பெண்களானால் சரி, ஸ்திரீகளானால் சரி, புருஷனானால் சரி, ரட்சிக்கப்பட்டவனா ஆவிக்கிறவனா அவன் புருஷத்தோடையவனா இருக்க வேண்டும். அவள் புருஷத்தோடையவனா இருக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் ஸ்திரீகளும் புருஷர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பெண்கள் குணமான அந்த குணத்தை எல்லாம் விட்டுக்கொண்டு நல்ல தத்துவடையவளாக, நல்ல புருஷத்தோடையவளாக, நல்ல புருஷர் என்ற அனுபவத்தோடு அவர்கள் காணப்பட வேண்டும். அது எதனாலே? சத்தியத்தை கற்று அறிந்து சத்தியத்தினால் தங்களை பலப்படுத்திக் கொண்டு சத்திய சாட்சிகளால் நின்று தெய்வீக ஞானத்தினால் கிருபையினால் வரங்களால் நிறைக்கப்பட்டு தெய்வீக பலத்தினால் நிறைக்கப்பட்டு நல்ல பலவான்களாய் உலகத்தில் வாழுகிறதுனாலே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? பெண்களா இருந்தாலும் புருஷர்கள், ஸ்திரீகளாக அவர்கள் பிறந்தாலும் ஆவிக்கிற ஜீவத்தில் புருஷர்களா இருக்கிறார்கள். ஸ்திரீகளாக அவர்கள் பிறந்தவர்களா இருந்தாலும் ஆவிக்கிற ஜீவத்தில் நல்ல புருஷர்களா இருக்கிறார்கள், தத்துவடையவர்கள். இது ஆம்பளை கூட பொண்ணா இருக்கிறார் அநேகர். வாசி. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். பெண் பிள்ளைகள், பொன்னம் பிள்ளைகள். இது பொன்னம் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள், பொன்னம் பிள்ளைகள். தத்துவமற்றவள், தத்துவமற்றவள். அநேகர் நல்ல மீசையும் இருக்கும், தாடியும் இருக்கும், புருஷன் சகல அடையாளமும் இருக்கும். பார்த்தா பொண்ணும் பிள்ளை, பார்த்தா பொண்ணும் பிள்ளை. தத்துவம் இல்லை. ஆவிக்கிற ஜீவத்தில் அந்த தத்துவம் கிடையாது. ஆவிக்கிறேன் சொல்லக்கூடிய எந்த அனுபவம் அவன் கிடையாது. ஆவிக்கிறவன் சொல்லக்கூடிய எந்த அனுபவம் இல்லை. அவன் ஒருபோதும் சத்தியத்தை கற்று அறியாதவன். உபதேசம் சத்தியம், கற்ற உபதேசம் சத்தியம் இவனை குறித்து சும்மா அவன் பின்னால் எடுத்து கொண்டு நடக்கிறவன். அதை பத்திரப்படுத்தான். சத்தியத்தை வாங்கி விற்காதே. கற்பனை சத்தியத்தை வாங்கி விற்காதே. எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் சத்தியத்தை எவ்வளவு அவனுக்கு கொடுத்தாலும் சத்தியத்தை எவ்வளவு பேச அறிவித்தாலும் அவளை ஏற்றுக்கொள்வதில்லை, அவளை பத்திரப்படுத்துவதில்லை, அவளை தனக்குள்ள பத்திரப்படுத்திக் கொண்டு அவளை நிலைத்திருக்கிறதில்லை. அவன் எப்போதும் ஒரு ரூபாயை கேட்கிறான், மறுநாள் விட்டு கொண்டு போகிறான். அதை அவன் புறக்கணித்துக் கொண்டு மனமோல் நடக்கிறான். ஒரே பிரகாரமான ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாம அவன் மனம் போல் நடப்பான் என்றால், எவ்வளவு தட்டி முன்ன வைத்தாலும் அதை அவன் சாப்பிடாம இருப்பான் என்றால்,
சாப்பிடாம மனம் போல் நடப்பான் அவர் பிழைக்க மாட்டான். உலக பிரகாரம் நிலையில் அவன் பிழைக்க முடியாது. சரீர பிரகாரம் சீனப்பட்டு பலவீனப்பட்டு அவன் மாண்டு போவான். இதே பார்க்கிலும் மகா பயங்கரமான ஆபத்து ஆவிக்கிற நிலை ஏற்படுகிறது. இந்த சத்திய உபதேசம் சொல்றது ஆத்மீக ஆதாரமா இருக்கிறது. இவன் அதை உட்கொள்ளாமல் காணப்படுகிறதுனாலே, அதை ஏற்றுக்கொண்டு அதை பத்திரப்படுத்திக் கொண்டு நடக்காதனால, அதை ஒரு காதல் வழியா கேட்டு மறுகாதல் வழியா விட்டுக்கொண்டு மனமோல நடந்து கொண்டிருக்கிறதுனால என்ன வருகிறது? அவன் வர பலவீனப்பட்டு தத்துவம் அற்று அவன் எந்த விதமான பிரயோஜனத்தை ஏற்றவனாக காணப்படாபடி அவன் வர கீழ்த்தரமான நிலைமையில போய் வரும் மோசமாக நடந்து அவன் எந்த பெண்களுடைய குணத்தின் மதிகேட்டினால நிறைந்து பெண்களுடைய குணத்தை போல அந்த அறிவீனத்தினால நிறைந்த அனுபவத்தோடு காணப்பட்டு வர வெறும் பெண்ணம் பண்ணு. இவன் வரும் பெண்ணம் பண்ணு. பார்த்தா புருஷனை போல ரூபம், காரியத்துல பார்த்தா பெண்ணம் பண்ண பெண்ணு. தத்துவம் அனுபவத்து கிடையாது. ஆவிக்கிற எந்த தன்மை அவரத்துல இல்லை. ஆவிக்கிற எந்த லட்சணம் கிடையாது. ஆவிக்கிற எந்த கலையும் கிடையாது. ஆவிக்கிற எந்த தத்துவம் கிடையாது. ஆவிக்கிறவன் நல்ல கலவுடையவன், நிலவுடையவன், நல்ல தத்துவடையவனா இருக்கிறான். யாவுக்கு மகிமை, துதியான மகிமையிலே அது சத்தியத்தை கற்று அறிந்து கொள்கிறதுனால நல்ல கலையும் நிலையும் தத்துவடையவனாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். நல்ல புருஷத்துடையவன். ஆண்களும் பெண்களும் புருஷத்துடையவனா இருக்கிறார்கள். ஸ்திரீகளாக காணப்படுகிறவளும் புருஷனாக காணப்படுகிறவளும் எல்லாரும் சரிசமமாக ஒன்றான அனுபவத்தோடு ஒரு ஆவிக்கிற ஒரு புருஷன் எவ்வளவு தத்துவத்தோடு இருக்கிறானோ ஒரு ஆவிக்கிற ஸ்திரீயும் அதுபோல தத்துவடையவளா இருக்கிறான். கர்த்தருடைய பார்வையில ரெண்டு பேரும் எந்த விதமான அனுபவத்திலும் வித்தியாசம் அற்றவளாக காணப்படுவார்கள். இருவரும் ஸ்திரீயானாலும் புருஷனானாலும் ஆவிக்கிற நிலையில தத்துவனுடையவனாக காணப்படுகிறவனும் கர்த்தருடைய பார்வையில் எந்த விதமான குறைபாட்டு அனுபவத்தோடு ரெண்டு ஒரே அனுபவத்தோடு நல்ல தத்துவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். புருஷத்தோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சகலாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இதற்காக தான் கர்த்தர் அழைக்கிறார். இதற்காக அந்த கர்த்தரை அழைத்தார், ரட்சித்தார் என்பதை குறித்து மறந்து போக வேண்டாம். இதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அடுத்த அனுபவம் என்ன? திடங்கொள்ளுதல். இது ரொம்ப விசேஷமான அனுபவம். எல்லாம் ஒன்று கொண்டு விசேஷமானது. ஒன்று கொண்டு 4 அனுபவத்தை குறித்து கவனிக்கும் போது எல்லாம் ஒன்று கொண்டு விசேஷமானது. திடம், நல்ல தைரியம் கொள்ளுதல், கலங்கா நிலை. என்ன வந்தாலும் கலங்க மாட்டான். என்ன வந்தால் அவர் நிலதவரான். நல்ல வலிமையுடையவனா இருக்கிறான். வலிமை, நல்ல பராக்கமுடையவன். திடங்கொள்ளுங்கள், தைரியமாய் என்பது ஒரு அர்த்தம். தைரியத்தோடு இருப்பான். பயம் என்றால் அவனு கிடையாது. உயிர் போனாலும் சரி, உயிர் போனாலும் அவனுக்கு பயம் இல்லை. என்னென்ன வந்தாலும் என்ன சம்பவித்தாலும் பயம் இல்லை. நல்ல தைரியம். அடுத்தபடியாக கலங்காதிலை. கலக்க என்று அவருக்கு கிடையாது. என்ன வேண்டுமானால் உலகம் முழுவதும் கொந்தளித்து உலகம் முழுவதும் அவனுக்கு எதிராக வந்தாலும் அவன் கலங்க மாட்டான். கலங்கா நிலை உடையவன். அடுத்தபடியாக அவனை குறித்து அவன் என்ன வந்தாலும் என்னென்ன சம்பவித்தாலும் அவன் ஒருபோதும் நிலதவரான். தான் நிற்க வேண்டிய நிலையிலேயே நின்று கொண்டிருப்பான். நிலதவரான், நல்ல வலிமை உடையவன். ஆவிக்கிற சிவத்துல நல்ல பராக்கிரமசாலியாய் உலகத்தை வாழ்ந்து கொண்டே இருப்பான். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. இதுதான் திடன் கொள்ளுதல். இவ்விதமான அனுபவமே ஆதி கிறிஸ்துவோட அனுபவமா இருந்தது. இவ்விதமான அனுபவங்கள் ஆதி கிறிஸ்துவோட அனுபவம். உன்னுடைய அனுபவம் என்ன என்பதை கண்டுபிடித்துக் கொள். நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறாய்? நீ எந்த அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை கண்டுபிடித்துக் கொள். எந்த அனுபவத்தில் குறைபட்டு இருக்கிறாய் அதை கண்டுபிடித்துக் கொள். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிறுத்துங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதுல எந்த அனுபவத்தில் குறைபட்டிருக்கிறியோ அதை சரியாக கண்டுபிடித்துக் கொண்டு சகல குறவு நீங்கி நிறைவான ஆசுவாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஜாக்கிரதை. விதமாக கர்த்தர் பேசி அறிவிக்கிறதான வார்த்தைகளை விசுவாசித்து அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள் அவர்கள் சகல கேட்டிருந்தும் உலக பிரகாரமான சரீர நிலைமைக்கு மாறான என்னென்ன காணப்படுது அதிலிருந்து கர்த்தரால் விடுவிக்கப்படுவார்கள். சகல ரோகத்திலிருந்து, சகல வியாதியிலிருந்து, சகல பேசார் உபத்திரத்திலிருந்தும் மற்றும் தரித்திரம் கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கிறார் மற்றும் என்னென்ன கேடுகள், என்னென்ன சாகுத்திரங்கள் என்னென்ன இருக்கிறது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரால் விடுவிக்கப்படுவார்கள். அடையாளங்கள், அற்புதங்களையும் பலத்துகளையும் கர்த்தர் செய்து நடப்பித்து அவர்களை சகல கேட்டிலும் விடுவித்து ரட்சித்து உறுப்பித்து பரிசுத்தோடு பலப்படுத்தி விதமான ஆசுவாங்களை கொடுத்து வழிநடத்த அவர் சித்தோடு இருக்கிற ஆகினால் தான் விதமான அனுபவங்களை ஆதி கிறிஸ்து அனுபவங்களை பேச அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆதி கிறிஸ்து அனுபவமே இவைகளை பெற்றுக் கொள்கிற பாக்கியவான்களாய் உலகத்தில் இகவர் ஆசுவங்களை அளவிலால் பெற்று செல்வமாய் பிழைத்து வரைகிற ஆயத்தோடு காலப்பட்ட கிறிஸ்து வருகையிலே அவரை தரிசித்து
அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து சதாவில் ஆலசியும் பாக்கியத்தை கூட சொந்தமாய் கொள்வார்கள். அதனாலே ஒவ்வொரு சமயத்தில் கர்த்தர் பேசி அறிவிக்கிறதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடிய ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், அன்புகா சிரேத்துக்கா ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இன்றைய தினம் பேச அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டாஜர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா ஜனங்களும் ஆசீர்வதித்தலும் 30, 60, 100 பலம் தந்து உலகத்தில் வாழும்படி அனுக்கரிச்சாலும் ஒவ்வொரு சமயத்தில் பேச அறிவிக்கிறார். வார்த்தையில விசுவாச அனுபவங்கள் அடைந்து உலகத்தில் வாழ்த்து ஆதிக்கிற சொல்ல 60 படைக்கதான் ஜனங்கள் எல்லாரும் கிருபை கெஞ்சுறோம் பிதாவே. ஜனங்கள் எல்லாரும் காத்தரும் அடையாளங்கள் அர்த்தங்கள் படத்தில் நடப்பித்தலும் வீட்டு போற ஜனங்கள் கூட காத்தலும் ஜனங்களை கண்மணி போல பார்த்து வழிநடத்தி நாமத்தை மயப்படுத்தி கொண்டு அன்புகா அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இன்னும் அதிகம் பார்த்து வழிநடத்தி நாமத்தை அதிகம் மயப்படுத்தா செத்தோழவரா இருக்கிற அன்புகா அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு நாட்களிலேயும் ஒவ்வொரு சமயத்திலையும் தூதமாக கொண்டு பாதத்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இன்றைய தினம் பாதத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஜனங்கள் போகிறவர்கள் கண்டு கொண்டு இருக்கிற அறிந்து கொண்டிருக்கிற சோத்திரம் எங்க இருந்தா வந்து எங்கெல்லாம் போறான்னு கண்டு கொண்டிருக்க அறிந்து கொண்டிருக்கிற சோத்திரம் அங்கெல்லாம் ஏராளமான தூதம் அனுப்பியும் ஜனங்கள் கண்மணியை போல பார்த்து வழிநடத்தி உங்கள் நாமத்தை மயப்படுத்த முடியாது வேண்டிக் பிதாவே. ஜன பிரயாணத்தை கொண்டு காத்தலும் சால ஆபத்து சால தீமைக்கும் விலைக்கு எல்லாரும் காத்தலும் ஓரம் பிராணிகள் பட்சத்திலும் மட்டும் சென்று பொல்லாய்கள் துஷ்ட ஜனங்கள் மூலமோ காலமாற்றத்தினாலோ விஜாய் உண்டான அணுக்களினாலும் மழையினாலும் மഞ്ഞினாலும் எந்த விதமான கேடுகளும் அணுகாமல் எந்த சேதம் அணுகாமல் எல்லாரும் முக்களை மறைத்து ரத்துகளை மறைத்து அஞ்சல் மறைத்து பாதுகாக்க முடிய கெஞ்சிரும் பிதாவே. சுற்றுலாய்க்கு வந்து காத்தலும் சகல வாக்குத்தரம் நிறைவேற்றலும் மகா பயங்கரமான கிரியதை ஜனங்கள் எல்லாரும் கண்மணியை போல பார்த்து வழிநடத்தி நாமத்தை வகைப்படுத்த முடிய வேண்டிக் பிதாவே. வாகன வயசெல்லாம் கட்டலாட்டாலும் சந்தோஷ சமாத்தோடு குறிக்கப்பட்ட சமயத்தில் தங்கள் வீடுகள் சென்று அனுக்கரிச்சலும் எல்லாரும் காத்தலும் சகல குடும்பம் தங்கி வாசம் பண்ணி எல்லாரும் பார்த்து வழிநடத்தி நாமத்தை மயப்படுத்தலும் சகலார் ஜெயத்தி ஆசீர்வாதத்தை கட்டலாட்டாலும் நாமத்தை மயப்படுத்தலும் குழந்தை சிறு எல்லாரோடும் விசேஷத்த பாதுல் எப்போதும் இடவிடாமல் உண்டாயிருக்கும் வேண்டிகளும் பிதாவே. சகல வாக்கு எல்லாரும் வரி காயத்தப்படுத்தலும் கிருவாரக்குறான் தேவாரும் வேள்பரிய சுநாமத்தில் ஜபங்கள் அன்புலப்பரா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் நம்முடைய சபனத்தோடும் கூட இருப்பதாக.